தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்து வரும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சிவகிரியில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ராஜா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி, ராணி ஸ்ரீகுமார் எம்பி, மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் செண்பக விநாயகம், மாநில வர்த்தகர் அணி இணை செயலாளர் முத்துச்செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கனிமொழி எம்பி, கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாட்டை திராவிட மாடல் அரசு முன்னேற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஹிந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம் என தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்து வரும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக சாடியவர், துரோகம் செய்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்ற நிலையை மக்கள் உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எவ்வளவோ நிதி நெருக்கடி, அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி, பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை சரியா கொடுக்கறது இல்லை. நமக்கு வர வேண்டிய தொகையெல்லாம் நிலுவையிலே நிற்கிறது. அதிமுக ஆட்சியில கஜானாவை தொடர்ச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் 1,15,00,000 சகோதரிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. முன்னதாக தென்காசி வடக்கு மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் மணிகண்டனின் வேல்ஸ் கேர் மருத்துவமனை வளாகத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலை மற்றும் மருத்துவமனையை கனிமொழி எம்பி திறந்து வைத்தார்.